அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்வது என்ன என்கிற தலைப்பை எனக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், தௌஹீது கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள், அதை விமர்சிக்கக்கூடியவர்கள், தௌஹீது ஜமாத் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கும் அது சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கும் அதிருப்தி செய்யக்கூடிய மக்கள், சகோதர சகோதரிகள், தௌஹீது ஜமாத் என்ன சொல்லுகிறது என்பதை சரியாக விளங்காமல் விமர்சனம் செய்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை உள்வாங்காமல் எதிர்க்க வேண்டுமே என்கிற நோக்கிலே எதிர்பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்வது என்ன என்ற இந்த தலைப்பை பார்த்தவுடனேயே இவர்கள் ஏதோ புதிதாக சொல்ல போகிறார்கள், அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத எதையோ புதிதாக சொல்ல போகிறோம் என்பதனால்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்கிற இந்த தலைப்பை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்மில் பலர் நினைக்க கூடும். ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த கொள்கையை முன்வைக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். படைத்து சொர்க்கத்தில் பல்வேறு விதமான சுகங்களை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். யா ஆதம், ஆதமே, உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் சொர்க்கத்தில் நல்ல முறையில் சாப்பிடுங்கள். குலா மின்ஹா ரகதா, நல்ல முறையில் சாப்பிடுங்கள், நல்ல முறையில் குடியுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் கட்டளையை பிறப்பித்தானே. அப்படி பிறப்பிக்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆட்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து எந்த மரத்தை அல்லாஹ் நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கி விடுகிறார்கள். அப்படி நெருங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய கண்டன குரலை எழுப்புகிறான். எப்படி? வகுல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தால் நீங்கள் அனைவரும் இந்த தூய்மையான இடத்திலிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கி விடுகிறான். அப்படி இறக்கி விட்ட உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்களுடைய படைப்பை அல்லாஹ் எப்படி படைத்திருந்தான் தெரியுமா? வ அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா விதமான சகல அறிவையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். சுவன சோலையிலிருந்து அல்லாஹ் இறக்கி விடும் பொழுது மனிதனுக்கேற்ற மார்க்கமாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறேன், நல்ல அறிவாற்றலை கொடுத்திருக்கிறேன், யோசிக்கிற திறனை கொடுத்திருக்கிறேன், எல்லா விதமான பொருள்களுடைய பெயர்களையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நீங்களா யோசிச்சு ஒரு மார்க்கத்தை தீர்வு பண்ணிக்கங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லவில்லை. மாறாக முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும். உனக்கு மார்க்கம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நீ எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும். உனக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, நல்லா யோசிக்கிற, எல்லாரும் எல்லாமே எனக்கு தெரியும் என்பதனால் நீயா ஒரு மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது. இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்குரியது. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், நீங்கள் இருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னுடைய சொந்த பொருளா இருந்தா நான் எப்படி வேணா விற்கலாம், என்னுடைய இடமாக இருந்தால் நான் யாருக்கு வேணா எவ்வளவுக்கு வேணா விற்கலாம். ஆனால் எனக்கு சொந்தமான பொருளில் நான் எப்படி ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறேனோ அதே போன்று இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்பொழுது அந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம், அந்த மார்க்கத்தில் இணைந்திருக்கிற நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியதை பின்பற்ற வேண்டும். அவன் சொல்லுகிற அந்த சொல்லை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட தூதர்கள் சொல்லுவதை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் திருமறையில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போதித்த மிக முக்கியமான ஒரு அறிவுரையே நான் சொல்லுவதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான்.
அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் பேசுகிற பேச்சை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதையெல்லாம் உன்னிப்பாக ஒரு மனிதன் கவனிப்பான் என்று சொன்னால் இமாம்களை எல்லாம் தூர எறிவான். அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தேவையில்லை. ஏன் அல்லாஹ் முழுமையா மார்க்கத்தை கொடுக்கலையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக சொல்லலையா? இவர்கள் ரெண்டு பேரும் சொல்லாததை ஒரு சாதாரண மனிதன் சொல்ல முடியுமா என்கிற சிந்தனைக்கு ஒரு மனிதன் வந்துடலாம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகிறான், இத்தபியூமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வஹியை மாத்திரம் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவ்லியா, அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாத, வஹி அல்லாத வேறு எதையும் நீங்கள் பின்பற்ற கூடாது. கலீலம்மா ததக்கரூன், அப்படி பின்பற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாற்றமாக ஒரு மனிதனுடைய கருத்தை நீ எடுக்கிற பொழுது, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சொல்லுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கலீலம்மா ததக்கரூன், நீ ஆறறிவு படிச்ச மனுஷனா இருக்கலாம், சிங்கத்தை விட நீ சிறப்பான படைப்பாக இருக்கலாம், அல்லாஹ் படைத்திருக்கிற அழகான படைப்பை விட சிறந்த படைப்பாக நீ இருந்தாலும் கூட குறைவான மதிப்படைத்தவன் தான். கொஞ்ச அறிவு தான் உனக்கு இருக்கு. எப்பொழுது ஒருவன் நல்ல யோசிக்கிறான், நல்ல திறன் படைத்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் எப்படி மதிப்பிடுகிறான் தெரியுமா? 12th 1200க்கு 1200 எடுத்துட்டு அவன் அறிவாளி கிடையாது. உண்மையிலேயே எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்களை உலகத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பாளர்கள் ஒரு விஷயத்தில் தங்களை முட்டாள்கள் என்று தெள்ள தெளிவாக உறுதிபட சொல்லிவிடுகிறார்கள். என்ன? விண்கலத்தை கண்டுபிடித்தவன் இங்கே இருந்து பல்லாயிரம் கோடி தூரத்தில் உள்ள சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தன்னுடைய படைப்பை செலுத்தி அந்த படைப்பின் மூலமாக உலகத்தையே தன் பக்கம் திரும்ப செய்கிறானே, அப்படிப்பட்ட அந்த கண்டுபிடிப்பாளன் தன்னை படைத்தவன் எவன் என்பதை யோசிக்கிற விஷயத்திலே தோல்வியுறுகிறானே, அந்த நிலையில் இன்றைக்கு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி? தௌஹீத் ஜமாத் சொல்றது இதுதான். தௌஹீத் ஜமாத் புதுசா எதையும் சொல்லல. பல பேர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? திருக்குரானை படிக்காதனுடைய விளைவு, ஹதீஸ்களை புரட்டி பார்க்காதனுடைய விளைவு, நாம் திருமறையிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது இவர்கள் புதிதான மார்க்கத்தை கொண்டு வருகிறார்கள், புதிதான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் என்று ஏளனமாக பேசக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் எவனுடைய வாழ்க்கை சீரற்று போகும், எவனுடைய உடல்கள் சிதைந்து போகும், எவன் நரகத்திலே கற்கப்படுவான், பொசுக்கி எடுக்கப்படுவான் என்கிற நரகவாசிகளுடைய பட்டியல்களை எல்லாம் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை பிடிக்காமல், அல்லாஹ்வுடைய தூதரை பிடிக்காமல், இவர்கள் ரெண்டு பேரும் சொன்னதை மட்டும் மார்க்கமாக எடுக்காத அந்த மனிதன் மறுமையில் எப்படி அவதிப்படுகிறான் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் அழகாக பேசுகிறான். யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமையில் சிலருடைய முகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகில் போட்டு அப்படியே புரட்டி எடுப்பான். அப்படி புரட்டி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் எப்படி புலம்புவான் தெரியுமா? நான் தொழலையே, நான் வணங்கலையே, நான் நோன்பு வைக்கலையே, நான் ஜக்காத்து கொடுக்கலையே, நான் தர்மம் செய்யலையே என்று இல்லை. அவன் புலம்பக்கூடிய புலம்பல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படமாக எடுத்து காட்டுகிறான். நான் இந்த தூதருக்கும் அல்லாவிற்கும் நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இன்னா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, அவர்கள் சொன்ன கருத்தை எடுத்தோமே, சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றினோமே, மதுகபு இமாம்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோமே, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் இந்த தூதருடைய வார்த்தைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டோமே, ஃபஅலல்லூன சபீலா, இன்றைக்கு எங்களை நரக படுகொலியில் வந்து தள்ளிவிட்டார்களே. ரப்பனா, எங்களுடைய இறைவா, ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அதாப், செய்த தவறு இவனுடைய தவறு. ஆனால் மறுமையில் அவன் எப்படி புலம்புகிறான் தெரியுமா? ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அதாப், எனக்கு தண்டனை கொடுத்துட்ட, நான் வழிகட்டு போயிட்டேன், குர்ஆன் சொன்னதை கேட்கல, ஹதீஸ் சொன்னதை கேட்கல, சாதாரண மனிதர்களுக்கு அவர்கள் சொன்ன கருத்து சரி என்று அவர்களுக்கு நான் கட்டுப்பட்டேன், நான் இன்றைக்கு நரக படுகொலியில் விழுந்து விட்டேன், எனக்கு கொடுக்கிற தண்டனையை விட 2 மடங்கு இந்த மனிதர்களுக்கு கொடு. மனிதன் புலம்புவான். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது டென்ஷன் என்று சொன்னால் நகத்தை கடிக்கிற பழக்கம் நம்மில் பலருக்கு இருக்கும். நாளை மறுமையிலேயும் மனிதன் போய் நகத்தை கடிப்பான். எப்படி? யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதை,
நாளை மறுமையில் ஒரு சில மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கரங்களை தாங்களே கடித்துக் கொண்டிருப்பார்கள், அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்படி புலம்பக்கூடிய நிலையில் அந்த மனிதன் சொல்லுவான், யா லைத்தனி, என்னுடைய கை சேதமே. இந்த வார்த்தை எப்போ வரும்? யா லைத்தனி, என்னுடைய கை சேதமே, ஐயையோ இப்படி ஆயிடுச்சே. இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதரோடு ஒரு பாதையை நான் ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வின் தூதரவர்களோடு அவர்கள் சொன்ன கருத்தோடு அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளோடு நாம் ஒன்றி போயிருக்க வேண்டுமே என்று மனிதன் புலம்பக்கூடிய காட்சிகளை எல்லாம் திருமறையில் அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறானே. யாருக்கு இந்த நிலைமை? அல்லாஹ்வை பின்பற்றியவனுக்கு இந்த நிலைமையா? குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவனுக்கு இந்த நிலையா என்று சொன்னால் அவனுக்கு கிடையாது. திருக்குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டு அடிப்படையை விட்டு எவன் சாதாரண மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு நிலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே படம் பிடித்து காட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கொள்கை, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது மார்க்கம், நான் ஒரு தொழுகையை தொழுகிறேன் என்று சொன்னால் அதை அல்லாஹ் காட்டி தந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும். நான் நோன்பை இப்படி நோக்கிறேன் என்று சொன்னால் இப்படி எனக்கு இதை செதுக்கி தந்தவன் அல்லாஹ், எனக்கு இதை வழிகாட்டி தந்தவன் என்னுடைய தூதர் என்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அமலை செய்தாலும் அது இருக்க வேண்டும். அதற்கு மாறாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ்வால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத நல்ல அமல்கள் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் நான் காட்டித்தராத விஷயத்தை, இந்த தூதர் காட்டித்தராத விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்கம் என்கிற பெயரால் செய்கிறானோ ஃபஹுவ ரத்துன், அது முகத்தில் தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொன்னார்களா இல்லையா? ஆக மார்க்கம் என்கிற பெயரால் நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய உயிர் நாடியாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறையும் ஹதீஸும் மாத்திரம்தான் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொள்கையாக எடுத்து சொல்லுகிறது. விளைவு என்ன? இந்த கொள்கையை சொல்லும் பொழுது எதிர்க்கிறீர்களே, எதிர்க்கக்கூடிய அளவிற்கு கொள்கையை நாங்க சொல்லிட்டோமா? திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு மத்தியிலே சொன்னதனுடைய விளைவு, அதனுடைய மாற்றம், அதனுடைய தாக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? கடந்த காலத்திலே எல்லாம் நாம் பார்த்தோம். எப்படி மார்க்கம் இல்ல, இமாம்கள் சொல்றது, பள்ளி இமாம் சொல்றது, முத்தவள்ளி சொல்றது, ஊர் தலைவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி சென்ற அந்த சமுதாயம் எப்படி சீர்கட்டு சென்றது என்பதை கடந்த காலங்களில் நாம் பார்க்கவில்லையா? ஒரு பெண், மனம் முடித்த ஒரு பெண் வீட்டுக்கு வருவாள். பெற்ற தாயுடைய வீட்டுக்கு, பெற்ற தந்தையுடைய வீட்டுக்கு வரும் பொழுது பெற்றவர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என் வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரணும். ஆனால் கடந்த கால நிகழ்வு என்ன? வீட்டிற்கு வரும்பொழுது கண் கலங்கி கண்களில் இருந்து கண்ணீர், உடலெல்லாம் காயம், ஆங்காங்கே தற்கொலை என்கிற பெயரிலே கொலைகள், வரதட்சணை கொடுமை தாண்டவமாடியதா இல்லையா? ஒரு மனிதன் தகாத வார்த்தையில் திட்டப்படுகிறான், ஊர் நடுவே வைத்து அசிங்கப்படுத்தப்படுகிறான். அதன் மூலமாக ஒரு பெண் கயிற்றில் தன்னுடைய உயிரை விடுகிறாள் என்று சொன்னால், தற்கொலை செய்து கொள்கிறாள் என்று சொன்னால், வரதட்சணையினுடைய கொடுமை தாண்டவமாடி சின்னஞ்சிறு பிஞ்சுகள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் மண்ணில் தூக்கி புதைக்கப்பட்டதே யாராவது கேட்டார்களா? திருமறையினுடைய வசனத்தை எடுத்து போடுகிறோம். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் திருமணம் முடித்தால், நீங்கள் ஒரு மனம் முடித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு மகரை, மனக்கொடையை தாராளமாக அள்ளி வழங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த வசனத்தை எடுத்து போட்டு அல்லாஹ் கொடுக்கத்தான் சொல்லுகிறான், வாங்க சொல்லவில்லை. எனவே நீங்கள் செய்வது தவறு, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷமாக இது இருக்கிறது என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே செய்த அந்த உபதேசம், அந்த அறிவுரை என்ன? எங்களுடைய சொந்த கருத்தா? அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அதை மக்களுக்கு மத்தியிலே சொன்னதற்கு பின்பாக இன்னைக்கு நிலை என்ன? ஊர் ஊராக என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன்,
4 கோமர் வச்சிருக்கிறேன், 10 கோமர் வச்சிருக்கிறேன் என்று பிச்சை எடுத்த அந்த சமுதாயம் இன்றைக்கு கௌரவமாக வாழுகிறது என்று சொன்னால், ஒரு ஊரிலே தலை நிமிர்ந்து ஒரு தந்தை நடக்கிறான் என்று சொன்னால் பெண்ணை பெற்றவன், காரணம் என்ன? கடந்த காலத்தில் பார்க்கிறோம், மருமகனை அப்படியே தாங்குவார்கள். ஆனால் மருமகன் என்ன செய்வான் தெரியுமா? நாயினும் கீழாக ஒரு மாமனாரை பார்ப்பான். அந்த நிலையை எல்லாம் மாற்றி தந்தைக்கு நிகரானவர் மாமனார் என்கிற நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்தது எது? மதுகபா அல்லது இமாம்களுடைய கருத்தா, சாதாரண மனிதர்களுடைய கருத்தா, அல்லது தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்களுடைய கருத்தா? இல்ல, அல்லாஹ்வுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய போதனை. இதை சொல்லி இந்த சமுதாயத்தை இன்றைக்கு வரதட்சணை கேட்பதற்கு கூட வெட்கப்படக்கூடிய அளவிற்கு, எந்த அளவுக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாவே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா? மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு, செய்யற விஷயத்திலெல்லாம் குறை வைக்க கூடாது என்று ஓப்பனாக வெளிப்படையாக காசு கேட்ட சமுதாயம். சீர்ஜாமா எல்லாம் கரெக்டா பண்ணியாச்சா அவங்க பொண்ணுக்கு என்று வெளிப்படையாக கேட்ட சமுதாயம் இன்றைக்கு அந்த வெளிப்படையாக கேட்பதற்கு கூச்சப்பட்டு சமுதாயம் காரி துப்பிருமோ என்று பயந்து இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ் அந்த நிலையை எப்படி மாற்றி இருக்கிறான் தெரியுமா? நாங்களாம் காசு கேட்க மாட்டோம், நாங்களாம் வரதட்சணை வாங்க மாட்டோம், நீங்க எதுவுமே போட வேணாம், கட்டின சேலையோட நீங்க என்ன செய்யுங்க, உங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சா போதும். என்ன நீங்க எது செய்யறதா இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு செய்யல, உங்க பிள்ளைக்கு தான் நீங்க செய்றீங்க, அதனால உங்க பிள்ளைக்கு எது வேணா செஞ்சுக்கங்க, எங்களுக்கு ஒண்ணு வேணாம் என்று மறைமுகமாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் இந்த நிலையை, இந்த வரதட்சணையை ஒழித்திருக்கிறான் என்று சொன்னால் தொண்டில நீங்க பார்க்கலையா? இதே ஊர்ல ஒரு 40 வயது, 45 வயது, 50 வயது அல்லது அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி கல்யாணம். அதை யோசிச்சு பாருங்க, அதுவே போதும். தௌஹீது சிந்தனை இந்த மக்களுக்கு மத்தியிலே வீரியப்படுத்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ஊரையெல்லாம் வளைச்சு போட்டு விருந்து நடந்ததே, மற்றவர்கள் வயிறெறியும்படி நம்முடைய செயல்கள் அன்றைக்கு அமைந்திருந்ததே, அதையெல்லாம் மாற்றி காட்டியது யார்? அல்லாஹ்வுடைய வழியில், அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வழியில் இன்றைக்கு திருமணம் நடைவதற்கு யார் காரணம்? இளைஞர்கள் ஒரு காலகட்டத்திலே நடிகர்களுக்கு, கூத்தாடிகளுக்கு போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் கூட படத்துக்கு போஸ்டர் கட் அவுட் அடிக்கிறான் என்று சொல்லி இடிபாடுகளில் சிக்கி சுவர் இடிந்து மேலே விழுந்து உயிரை ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் விட்டானா இல்லையா? இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசக்கூடிய இளைஞர்களை இந்த ஜமாத் உருவாக்கலையா? பெண் பிள்ளைகள் என்று சொன்னா வீட்டில் அடங்கி கிடக்கணும், எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய காலம் போய் மார்க்கத்தை சொல்லுவதற்கு பெண்ணோ ஆணோ பெரியவனோ சிறியவனோ அந்த தகுதியெல்லாம் கிடையாது. மார்க்கத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்கிற விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இன்றைக்கு இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டிலே ஒடுங்கி கிடந்த மக்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு மார்க்கத்தை அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் இது கேவலமா அல்லது நல்லதா? இது என்ன கேவலமான செயலா? மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றது கேவலமான செயலா? இளைஞர்கள் ஒரு பக்கம் நடிகர்கள் பக்கம் போய் கொண்டிருந்தார்கள், அவர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறார்களே, இது கேவலமான செயலா? அல்லது தியேட்டருக்கு போறத, தண்ணி அடிக்கிறத, வட்டி வாங்குறத, வரதட்சணை கொடுக்கிறத, இதையெல்லாம் நாம் ஆதரிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கொள்கை அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான். அந்த கொள்கையினுடைய சொன்னதினுடைய விளைவு என்ன? இன்றைக்கு சமுதாயம் நல்ல முறையில் இருக்கிறது, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு பெரிய புரட்சி. கடைசியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இதைத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, என்ன பேர் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்காரவர்கள் பிரிவினைவாதிகள், குழப்பவாதிகள். அவர்கள் மார்க்கத்தை கட் அண்ட் ரைட்டா சொன்னதுனால என்ன ஆயிருதுண்டா, குடும்பத்தில் எங்க அண்ணன் என் கூட பேச மாட்டான், என் தம்பி என் கூட பேச மாட்டான், மாமாவுக்கும் மச்சானுக்கும் மத்தியில பிரச்சனை, சமீபத்தில் வீட்டில் வாப்பாக்கும் அம்மாக்கும் கூட பிரச்சனை நடந்து போயிருது என்று சொல்லி
பிரிவினைவாதிகள் என்று நமக்கு பட்டம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி நீங்கள் அஞ்சி நடங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணியுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிஞ்சிராதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானா இல்லையா? ஆகவே அல்லாஹ் ஒற்றுமையை போதிக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பிரிவினையை ஏற்படுத்துறீங்களே என்று சொல்லுகிறார்கள். நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலானி, ரெண்டு பேருக்கு வியர்வையில் மனிதன் தத்தளிக்கும் பொழுது, சூரியன் தலைக்கு மேலாக வந்து நிற்கும் பொழுது, அந்த மனிதன் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். ரஜுலானி, ரெண்டு மனிதர்கள், தஹாபா ஃபில்லா, அவர்கள் இருவரும் உறவு வைத்தால் அது அல்லாஹ்விற்காக இருக்கும். வைஜ்தமா அலைஹி, அவர்கள் இருவரும் ஒரு விஷயத்தில் ஒன்று கூடினால் அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்கும். வதஃபர்ரக அலைஹி, அவர்கள் இருவரும் பிரிந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உறவை முறித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்கும். இந்த பிரிவினை நாங்க ஏற்படுத்தின பிரிவினை இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன நல்ல பிரிவினை. அதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பிரிவினை எப்ப வரும்? அல்லாஹ் திருமறையில் அழகாக சொல்லி தருகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரிய பாதை, ஃபத்தபிஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபியூ சுபுல, பல பாதைகளை, நான் சாஃபி, நான் ஹனஃபி, நான் ஹம்பலி, நான் மாலிகி, நான் அவன், நான் இவன் என்று பேசுறோமே, இதுதான் பிரிவினை. இதை தவிர்த்து, குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து எவனாக இருந்தாலும் ஒற்றுமை என்பதை போலியாக வாயால் பேசலாமே தவிர வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. அது பிரிவினை ஏற்படுத்தும். எது ஒற்றுமையை ஏற்படுத்தும்? வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, அல்லாஹ் இறக்கி இந்த வஹியை மட்டும் பின்பற்றுங்க, அதுதான் என்னுடைய நேரிய பாதை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தத்தபி சுபுல, பல பாதைகளை பின்பற்றாதீர்கள், ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, நீங்கள் பல பாதைகளை பின்பற்றினால், இமாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, முத்தவல்லிக்கு தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, மக்களுடைய பார்வைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தால், அல்லது 4 மதுகபுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அது உங்களை கெடுத்து நாசமாகிறது, பிரிச்சிடும் என்று சொல்றார். அப்ப எதுல பிரிவினை வரும்? குர்ஆன் ஹதீஸ்ல பிரிவினை வராது. குர்ஆன் ஹதீஸ் சொல்றனால பிரிவினை வராது. இந்த ரெண்டை தவிர்த்து நாம் எதை பின்பற்றினாலும் பிரிவினை வரத்தான் செய்யும் என்பதை மனதில் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இத்தனை காலமும் நபிமார்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் சொல்லுகிறோம். இத்தனை காலமும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறோம். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை, இது சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உன் பக்கம் அருளப்பட்ட வஹியை மட்டும் நீ பின்பற்றுவாயா என்று சொன்னால், ஃபஇன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், அப்பொழுதுதான் நீ நேரிய பாதையில் இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நேரிய பாதையில் இருப்பதற்கு அடையாளம் கூட அல்லதி ஊஹிய இலைக், உன் பக்கம் எது வஹியாக அருளப்படுதோ அதுதான். எனவே நம் பக்கம் எது வஹியாக அருளப்படுதோ அதை ஆராய்ந்து தெளிவுபட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தினால் அது நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கும் நம்முடைய மறுமை வாழ்விக்கும் அது நன்றாக அமையும் என்று சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.